அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து குருநகல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து தான் நாங்கள் நிற்கிறோம். அப்போ இன்றைய தினம் ஏன் திடீரென்று வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே வந்து நிறைய உறவுகள் வந்துட்டு அன்றை நான் வீடியோ போட்ட நேரம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவங்க வந்து, ஜது நீங்கள் உண்மையிலே வந்து உங்களுடைய அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் வச்சு வீடியோ போடுறதை விட உங்களால் ஏழுமான அளவு நீங்கள் நிறைய தூரம் வந்து போய் நீங்கள் ட்ரை பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் எங்கேயாச்சும் போய் எங்களுக்கு இந்த இடமே இருந்தாலும் சரிதான், இல்லாட்டி வேறு வேறு கண்டனாக இருந்தாலும் சரிதான், அண்டை கூட நீங்கள் போட்டதில் வந்து அந்த கோட்டையை கொஞ்சம் பார்த்து கூட வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி என்னோட கதைக்கிறவங்க கூட வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அப்போ அதனோட நிமித்தத்தால் வந்து அப்போ நான் இன்றைய தினம் வந்து எங்களுடைய அம்மாவுக்கு சொல்லியிருந்தேன் வந்து இப்படி கமெண்ட் வந்திருந்தாம்மா. அப்போ அதை விட வந்துட்டு இப்போ இன்னுமே வந்து எங்களுடைய அந்த சமையல் குக்கிங் வேலை வந்து இன்னுமே முடியலை. அப்போ அதனால் வந்து அந்த வேலையும் இருக்குது. அப்போ நேற்றைய தினம் கூட பார்த்துருப்பீங்க வந்து எங்களுடைய சேனலில் வந்துட்டு வீடியோ பதிவு செய்யலாம் போயிட்டு. அப்போ உண்மையிலே இன்றைய தினம் வந்துட்டு அந்த சமையல் வீடியோக்காண்டி வந்து மினக்கடை கொண்டு பார்த்தா மினக்கடையில் ஒரு நிமித்தத்தால் வந்து இன்றைய தினம் வந்து அப்போ யாழ்ப்பாணம் வந்து வெளுக்கிட்டு வர ஒன்று போட்டு இன்றைய நாள் வந்திருக்கிறேன். அப்போ இன்றைய தினம் என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே வந்துட்டு நாங்கள் இன்றைய தினம் வந்து எங்கே எல்லாம் போக போகிறோம்னு சொல்லிட்டு தான் இன்றைய தினம் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் நீங்கள் தான் ஒரு ஆதரவாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு, முக்கியமாக வந்து அதாவது ஜான்சன் நாயனுடைய வீட்டிலிருந்து எங்களுடைய வீட்டிலிருந்து நான் வரைக்குள்ளே வந்து பஸ்ஸில் வந்திருந்தேன். நான் அதுக்கு பிறகு ஜான்சன் நாயனுடைய ஆட்டோவில் நானும் ஜான்சன் நான் வந்திருந்தாங்க. அப்போ இந்த ஒரு இடத்துல இந்த ஆட்டோ நிற்கிது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன ஷார்ட் பிரச்சனை நிற்கிறேன் ஜான்சன்னா, அதாவது வந்து பிளக் வந்து சரியாக வெட்டி கொண்டு நிற்கிது. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு ஆட்டோ நம்பி வந்தது. ஆனால் இந்த இடத்துல இந்த ஆட்டோ வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக கொடுக்குற வழியால் இப்போ ஜான்சன் அவனுடைய ஃப்ரெண்ட் படியன் தான் வந்து இந்த ஆட்டோ வந்து கொண்டு போகிறக்கான்னு சொல்லி வந்து கொண்டிருக்கார். அப்போ எங்களுடைய இந்த பயணம் வந்துட்டு பைக்கில் போயிட்டு அதுக்கப்புறமாக வந்து பின்னரம் போல் வந்து ஆட்டோவை நாங்கள் வீட்டை கொண்டு கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அந்த அண்ணா ஏற்பாடுகள் வந்து செஞ்சார். என்ன ஆமாம்மா, இது ஹெலி போகுது. ஹெலியா ஹெலி ஓ இருப்பாங்க. நல்லா மதியம் போகுதாப்பா. ஓ மை காட், முன்னுக்கு சோப்பு லைட் உண்டு. பார்த்து சோப்பு லைட் உண்டு. பாய் பாய் பாக்குறாங்க. ஐயோ நல்ல சத்தம் உண்டு அம்மா. ஐயோ நல்ல சத்தம் உண்டு அம்மானே. பட்டம் கொண்டு வர நிக்காதுல. ஆனா நல்ல கட்டோண்டு தான். ஆனா இப்படி பார்க்க கூட அந்த பட்டத்துல முட்டுற மாதிரி கிடக்குது. ஓ அப்ப அது வந்துட்டு கிட்ட போற மாதிரி இருக்குது. ஆனா பார்க்க வந்து தூரம் தெரியுமா, பலாலிக்கு போகுது. ஓகே, அப்போ உண்மையிலேருந்து இப்போ இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் நார்மலாக வந்து சில பேர் நம்ப மாட்டாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாட்டோம் நிறைய துறப்பாங்க. நீங்கள் சொன்னால் இவ்வளோ தூரம் வந்துட்டு வெயிலாக கிடக்கு. அதை விட பைக்கில் திடீர்னாக்கா கொஞ்சம் பிசராக கிடக்கு. இந்த எப்படி இழுவே இல்லை வருது ஸ்டார்ட் வருது. இப்போ ஒரு கீரை போட்டுட்டு ஓட போகுது, 2 கீரை போட்டு ஓட போகுது, 15 ஓடுது. அப்போ சொன்னால் நாங்கள் எத்தனை போய் சேர்றேன். அப்போ அது முடியாது. அப்போ அதனால் அந்த அண்ணா வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அண்ணா வந்ததுக்கு அப்புறமாக வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம், அதை வந்துட்டு இன்றைய தினம் வந்து ஒரு வெயிலுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பயணமாக இருக்க போது முகங்கள் நல்ல வடிவாக சுட்டு வருமானு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியாக தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே மக்களே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு போயிருந்ததில் ஒரு பெரிய சம்பவம் நடந்து விட்டது. உண்மையிலேருந்து எப்படி சொல்ற, ஒரு வீட்டேந்து வரைக்குள்ள ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து வந்திருந்தாங்க. ஆனால் வரைக்குள்ள வந்து யாருடைய முகத்தில் வந்து முழிச்சிட்டு வந்தனும் தெரியல. உண்மையிலே வந்து இது வரைக்குமே வந்து மனசு சரியான மாதிரி ஒரு பதட்டமான நிலைமையெல்லாம் எனக்கு இருக்குது. ஜான்சன் இதை வச்சு என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி என்ன நல்லா உறைஞ்சி போட்டு போச்சு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒன்றும் சொல்ல இல்லை, நல்லா எரியுது. இப்போதான் கட்டினது. சொல்லியிருப்போம் வந்து பைக்கில் வந்து போக போகிறோம்னு சொல்லி. அப்போ பைக்கில் போன இடத்துல வந்து ஒரு பெரிய அளவுக்கான இல்லை பயந்து போயிட்டேன், அப்செட் ஆகிட்டேன்.
ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து விட்டது. அதான் வந்து எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த இடம், எனக்கு அந்த இடம் பேர் வர்றது இல்லை. பாலத்துக்கு என்ன பேர்? அது பாலம் இல்லை அவ்வளோ. அப்போ அது அங்கே ஏனியன் ரோட்டுக்கு போகிற வழி. ஏனியன் ரோட்டுக்கு போகிற வழியில் உள்ள ஒரு ரோட்டில் வந்துட்டு சிக்னல் தாண்டி நாங்கள் போய்கொண்டிருந்ததில் ஒரு 2 இளம் படிகள் வந்து ஒரு அந்த பெரிய R1 பைக் வச்சிருக்க படியெல்லாம் வந்து அப்போ அந்த ஸ்கூல் வர்ற டைம் வந்து ஒரு அதிக அளவில் கொஞ்சம் வேகமாக ஓடிட்டு வந்து நாங்கள் கவனிக்கலை. இப்போ நாங்கள் வந்துட்டு போகிற போலே வந்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் ரோட்டில் போகும்போது கூட வந்து எங்களுடைய அந்த விளையாட்டுத்தன்மையில வந்து நாங்கள் காட்ட மாட்டோம். நேரடியாக பாதையில் ஒழுங்கான மாதிரிக்கு தான் நாங்கள் போயிருந்த வரையில் அங்கேருந்து பின்பக்கத்தால் வந்து நாங்கள் போன பைக்குக்கு அது கூட அது வந்து எங்களுடைய பைக் கூட இல்லை, ஜான்சன்னானுடைய மச்சானுடைய பைக்குன்னு அதுதான் வந்து நாங்கள் வாங்கிட்டு போனாங்க. அதாவது ஸ்கூட்டி, அதாவது டியோ மாதிரி ஒரு பைக் வந்து கருப்பு கலர். ஐயோ அதுதான் வந்து உண்மையிலே வந்து போன முறையும் இப்படி தான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. அதே போல் வந்து இந்த முறையும் வந்துட்டு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிக்கலாம். அப்போ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி. நாங்கள் போய்கொண்டிருக்கக்குள்ள வந்து பைக் அங்கேருந்து பின்னால் வந்திருக்குது. அப்போ பின்னால் வந்துட்டு ஒரு ஐயா வந்து வந்திருக்கார். இங்கெல்லாம் மாடு நின்றது, நாங்கள் போகும்போதே பார்த்துட்டு போனோம் 4 சந்தி ரோட்டு. இப்போ அவங்க வேகமாக வந்து அந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம் நிலைமை கண்ட்ரோல் பண்ணலாம் நிலைமையில வந்துட்டு எங்களுக்கு அந்த பைக்கால வந்து பின்னால் அடி விழுந்தோன்னா எப்படி ஒரு சொல்லிக்கொண்டு ஆக்சிடென்ட் வந்து வாரையில விபத்துன்றது சொல்லிக்கொண்டு வாரையில இது சொல்லாம தான் வந்து வாடுறது. அப்போ அந்த வந்த வழியில வந்து பின்பக்கம் அடி விழுந்தோன்னே சரியாக வந்து நானே மறந்து பயந்து போயிட்டேன். உண்மையில சரியான எனக்கு பயந்து போட்டேன். நான் போட்டு இந்த ஷர்ட் எல்லாம் வந்துட்டு இந்த சைட் பேக்கெல்லாம் வந்து உனக்கு தான் கூட உறைஞ்சல், நான் பின்னுக்கு தான் இருந்தேன். அதான் அப்படி வந்துட்டு கிழிஞ்சு போட்டுது ஷர்ட், அந்த கேண்டிலுக்குள்ள நம்பிட்டு ஷர்ட் அப்படி தேய்பட்டு ஷர்ட்டு கிழிஞ்சிட்டு அப்படி இருந்து கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு உடுப்பு வந்து ஒரு நல்ல காலம் ஆட்டோக்குள்ள இருந்தபடியா வந்து இப்போ சரியா 4:30-5 மணிக்கிட்ட டைம் ஆயிக்கொண்டு இருக்குது. அப்போ உண்மையிலே வந்து சரியான மணிக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதுதான் கடைசியோ தெரியல. உண்மையை சொன்னா அம்மா இனிமே வந்து என்ன விட போறாவோ தெரியும். நாங்க புள்ள செஞ்சிருந்தா நாங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒப்பு கொடுத்துருக்கலாமே. இல்ல போலீஸ்ல சொன்னது தானே அவங்களதான் போல. அதான் இப்ப அவங்க வந்துட்டு அவ்வளோ ஒரு அவங்களோட லைசன்ஸுக்கு வந்து தடக்குள்ள போட்டு கொடுத்துருக்கு. நாளைக்கு போலீஸுக்கு வர சொல்லி காயங்களுக்கு ஏற்பட்ட போட்ல போய் சொல்லி இப்போ போட்ல போய் நாங்க இருந்துட்டு அவங்கள வந்து உள்ள போட்டிருக்கலாம். ஏன்னா வேணா அது முறைப்படி எங்களை அட்மிட்டா சொன்னவர், சிங்களத்துல தான் சொன்னவர். எங்களை அட்மிட்டா சொல்லி அட்மிட் ஆகினா அவங்கள ரிமாண்ட் பண்ணலாம். ஏன் சும்மா தேவையில்லாம அவங்களும் வந்து அப்படி இருந்து கூட எங்களை மனசு வந்துட்டு எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லித்தான். இப்ப எங்களை காயம் வந்து பார்க்க போனா நார்மலா வந்து எங்களுக்கு உறைஞ்சிப்பட்ட காயம், அதுவும் நல்ல பொறுத்த இடத்துல மொழியில இல்ல உறைஞ்சிப்பட்டது. இந்த இடத்துல மொழியில உறைஞ்சிப்பட்டது உண்மையே கூட அப்படி மடக்கு அதான் ஒரு சிக்கல் உண்டு. எந்த காயத்தை வந்து பாத்தீங்க சொன்ன இந்த கையில வந்து உனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு மொழியில வந்து கையிலையும் அப்படியே மொழியிலையும் விழுந்ததான் வந்து இந்த கையில வந்து தேஞ்சிட்டு கைதான் வந்து சரியாம நோவுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன மக்களே இந்த காலில் வந்துட்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன மக்களே இந்த காலில் வந்துட்டு ஒரு அடி விழுந்துட்டு காலையும் கையிலையும் அடி விழுந்துட்டு இந்த அப்படியே வந்து இந்த இப்படி கையில அப்படியே இந்த கையிலையும் வந்துட்டு இந்த கையில வந்து அப்படியே அடி விழுந்துட்டு இப்ப உண்மையில வந்து ஒரு அளவான காயம். உனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு தான்டா மொழியில பட்டு போச்சுன்னு. எனக்குன்னா இதுவரை கொஞ்சம் வந்துட்டு நல்ல காலம் பச்சை குத்தின இடத்துல வந்துட்டு படையல. இந்த கால்டாம் வந்துன்னு சொன்னா மடக்கி செருப்பு கூட போட்டு நடக்க இந்த எனக்கு மடிக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இடி வேற வலிக்கிட்டு நோவு சரியா இந்த இப்படி மடிக்கும் ஏதோ சுருக்குறாங்க. மொழியில இல்லோடா செய்ய நோவா கிடக்கு. நீ தனிமாலே படுக்குதான் நீ விட்டு சும்மா படுப்பேன். ஐயோ எனக்கு கை வீங்கிட்டு பாருங்க. எவ்வளவு ஒரு ஆசையோட போனாங்க. இந்த கையை அப்படி வீங்கிட்டு வேற விடுத்தஞ்சு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. போண்டா பஞ்சு இந்த கை நடக்கலாம் கிடக்கு நொன்றமா கிடக்கு தெரியும். கால் சிட்டியான இதுக்கும் இதுக்கு நல்ல வித்தியாசம் இருக்கு பாரு. வீங்கிட்டு நல்ல அதான் அது போல இந்த கையும் வந்து இந்த காலில் வந்து பாருங்க. இந்த காலில் வந்து ஒரு அடிதான் நல்ல காலம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் உருவாகல. காலில் வந்து தூக்கி வைக்கவே இல்லை. ஆக்சிடென்ட் வந்து நடந்துட்டு ஆனா வீட்டை வந்து அப்படி போகணும் தெரியும். எனக்கு இது வரைக்குமே வந்து அம்மாவுக்குமே வந்து சொல்லல.
அப்படின்னு கூட இப்ப சொல்ல வேணாம் வீட்டை போய் காட்டும். அதான் இப்ப சொல்ல இருக்க மாட்டோம் வந்து எனக்கு என்ன செஞ்சாங்க சொன்னா மனசுக்குள்ள வந்து அவ்வளவு ஒரு பதட்டமா இருக்கு. இப்ப கூட சொன்ன நம்ம உண்மையில நல்ல ஒரு வீடியோ எடுக்க வந்து நாங்கள் வந்த இடத்துல வீடியோ எடுத்து எனக்கு எடுத்த வீடியோக்கு பிறகு இவனுக்கு எடுப்போம்னு சொல்லி விளக்கிட்டா ஒரு ஆக்சிடென்ட்ல முடிஞ்சுது. நாங்க இன்றைக்கு என்ன அந்த வீடியோ போடலடா, எடிட் பண்ணவும் இல்ல. இடத்துல வந்து நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த வேலையை வந்துட்டு எங்களுக்கு தான் தெரியுது. அழுதுட்டு அந்த இடத்துல உண்மையில வந்து அழுதுட்டு சொன்னா பார்க்கத்தவள உடம்பு பொடியா இருந்தாலுமே வந்துட்டு சொப்டா தான் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அப்படி கேட்கல வந்துட்டு திடீரென்று ஒரு இப்படி ஒரு காயம் பாறக்கூடிய அளவுக்குலாம் ஒரு ஆக்சிடென்ட் சொல்லல உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. அதை விட வந்துட்டு வீட்டை எப்படி போறோம்னு கூட தெரியாம இருக்கும். பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ பிரைவேட் அந்த சொன்னா நாங்க அங்க வச்சு தேய்ச்சி விட்டா கவர்மெண்டா நாங்கள் போயிருந்தா கூட வந்து இன்றைக்கு போட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த ஒரு மனஸ்தாகத்தால வந்து நாங்க அவ்வளவு தூரம் நாங்க போகல. இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு காயமா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 4 நாள் 5 நாள்ல மாறினாலும் ஆனா அவங்க வந்துட்டு ஒரு 14 நாள் இருக்குன்னு சொன்னா கூட அது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் தானே. அப்படி பாக்க வந்து சரி ஓகே. ஆனா அப்படின்னு கூட அவங்க சிசிடிவி வீடியோ எல்லாம் நாங்க எடுக்கலாம். கேமரால வந்து நான் பதிவு எல்லாமே வந்து எங்கள்கிட்ட இருக்குது. ஆனா ஓகே பிரச்சனை இல்லை, வேண்டாம் இருக்கட்டும். பொலிசுல பொலிசுல வச்சு அப்படியே ஒரு பக்கத்தால் அப்படி ஊத்து. எனக்கு என்ன சொன்னா அப்படியே நான் என்னன்னு சொன்னா அந்த ஷர்ட்டை பார்த்தோன்னு பயந்து போட்டுண்டா, கருப்பு கலர் ஷர்ட்டை பார்த்தோன்னு. என்னட்டு அதே போல 2 ஷர்ட் இருக்குது. ஆனா இது வந்து புதுசா எடுத்த ஷர்ட், மற்ற வந்து ஒரு அளவான ஷர்ட் தான். அப்ப இன்றைக்கு புதுசா எடுத்த ஷர்ட் தான் நான் போட்டுட்டு வந்தேன். அப்படியே அந்த கை மூட்டு இந்த இதுல தேஞ்சு ஓடுறாப்ப தேஞ்சு ஓடுனா அப்படியே மண் நல்ல வேலை முடியாது, கடவுள் தப்பியமே தப்பு. அதான் மண் புழுதியை மட்டும் நான் பயந்து விடுனா பெண்ணு இது ஷர்ட்டு கிளியர் அளவுக்குன்னு சொன்னாடப்ப பெரிய காயமல்ல இருக்கு. பார்த்தா வந்து உண்மையில ஏதோ வரைக்குள்ள நான் எங்கே போனாலுமே எங்க வந்தாலுமே வந்து இந்த கடவுளை வந்து கும்பிட்டுட்டு தான் பாரு நான். ஆனா ஏதோ எங்களுக்கு இன்றைய தினம் வந்துட்டு கடவுள்லான்னு ஏதோ துணையா இருந்துருக்கேன் சொன்னா நம்புறீங்களே தெரியாது. காலையில குடிச்ச டீயும் அந்த வடையும் தான் சாப்பிடுறேன். அதுல இருந்து இது வரைக்கும் வந்து இருக்கிற ஒரு சாப்பாடும் இல்லை. இப்ப சாப்பாட்டு கடையை கூட போறதுக்கு மைண்ட் செட் எல்லாம் இருக்குன்னு சொன்னா இதை வந்துட்டு அம்மாட்ட இப்ப இங்க நின்று கால் பண்ணி அம்மா சொல்லுவாங்க சொன்னா அம்மா சரியா டென்ஷன் பட்டு அங்கிருந்து எங்களோட ஃபேமிலியெல்லாம் வந்துருவேன் சொன்னா அப்படிதான் அவங்க பஜ்ஜிக்க பாசம் வந்து எங்க மேல. அப்ப அந்த நிமித்தத்தால நாங்க இப்ப சொல்லாம் கொள்ளாம எப்படியாச்சு இந்த இடத்த விட்டு வீட்டை நாங்கள் வேலையை போவோம். வந்தது என்னதுக்கோ எடுத்த வீடியோ என்னதுக்கோ அதான் உண்மையிலே நான் சொல்லிப்பேன். என்ட்ராய் வந்து கொடுத்து கேட்க எனக்கு இப்பதான் யோசிக்க என்ட்ராய் கொடுக்கல வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா கொடுத்து நான் இப்படி இடத்துக்கு போகணும். அப்ப ஆட்டோ பார்த்துட்டு பைக்கிலேன்னு சொல்லி ஒரு ஃபன்னா போவேன்னு சொல்லி இருந்த இடம் வந்து ஆனா இன்றைக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லல உண்மையிலேயே அதை நினைக்கும் போது சரியான மாதிரி கஷ்டமா இருக்கு. சொன்னா வரைக்குள்ள ஆட்ட முகத்துல முழிச்சிட்டு வந்தோம் இல்லாட்டி யார் எங்களை பார்த்து ஏதாச்சும் திட்டி போட்டு விட்டதோ எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு துப்புரா தெரியாது. ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து கழிச்சிட்டு வந்துட்டு என்னுடைய அந்த கடைசி ஒரு மூச்சை வச்சு தான் இந்த இடத்த கழிச்சு கொடுக்கு. ஆனா இந்த எனக்கு இப்ப இந்த கை தான் இப்படி இந்த ஆட்டியாசிக்கு இப்படி நோவுதே தவிர மட்டும் இந்த கால் இருக்குதானே காலில் வந்துட்டு அந்த பெரிய விரலுக்குள்ள அந்த அந்த அது இப்ப நோவு தெரியாடா, இரவு போலதான் தெரியும். இப்ப ஒண்ணும் பேச தெரியும், பெரியவு தான் இருக்கு. அந்த ஸ்டாண்டு தான் வந்து எனக்கு அந்த கிளி இரவு நாளைக்காக தான் தெரியும் நோவு. நானும் வந்து அப்படிதான் எங்களோட எஸ்கே மாமாவோட முந்தி விழுந்தேன் நான் பைக்கோட விழுந்து கூட அது வந்து எல்லாம் பெரிய காலத்து போட்டு. ஆனால் இப்போ எங்களுடைய உண்மையிலே இதுவரைக்கும் வந்து பழைய ஜான்சன்னா கூட வந்து நானும் தான் போயிருந்தாங்க. அப்போ கூட அன்றைய தினம் வந்து ஒரு அக்கா கூட வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க போட்ட வீடியோல அது கொஞ்சம் பைக்கை கையெல்லாம் விட்டுட்டு அப்படி இப்படி சொல்லி உண்மையிலே வந்து நான் அதுக்கு பிறகு வந்து சும்மா அங்கே பம்பளத்தான் வந்து இந்த பைக்கெல்லாம் கை விட்டு வர்றாங்க. இது வந்து உண்மையை சொல்லணுமே இந்த இடத்துல வந்து நாங்க போய் சொல்லி கேட்க கூடாது. அந்த பைக் வந்துட்டு நாங்க எங்கள் மேல பிள்ளைன்னு சொன்னா நாங்க இப்படி எல்லாம் வந்து கதைக்க மாட்டோமே சொன்னா எங்க மேல ஒரு பிள்ளையும் இல்லை. நாங்க எப்படி சும்மா எங்களுடைய வீட்டு சும்மா ரோட்ல அந்த எங்கள்ட ஊர்னு சொன்னா நார்மலா கையை விட்டு விடுவோம் காலை விட்டு விடுவோம் அப்படி சும்மா ஏதாச்சும் சும்மா எங்களுடைய வீடியோ கண்டென்ட் காட்டி சும்மா செய்வோம். இது வந்து மெயின் இடத்துக்கு வந்து சொன்னா உண்மையில வந்துட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து நாங்கள் ஒரு கட்டுப்பாடாகவும் எங்களுடைய லைசன்ஸில் உள்ள கடமை கேட்ட போல இருந்தால் எங்களுடைய வாகனங்களை நாங்கள் ஓடிட்டு வரோம். அப்ப அந்த ஒரு நிமித்தத்தோட எங்களுடைய அந்த என்ன மாதிரி ஓடணும் எப்படி ஒழுங்கா ரோட்ல வந்துட்டு போகணும்ன்ற மாதிரி தான் நாங்கள் வந்து கொண்டு இருந்த வேலையில வந்து அவங்களாவே வந்து எங்களுக்கு பின்பக்கத்தால அந்த பின்னுக்கு பைக்குக்கு இடிச்சோன்னு நாங்க வந்துட்டு விழுந்துட்டோம். ஆனா அவங்களுடைய பைக்குக்கு வந்துட்டு சேதம் ஏற்பட்டேன்னு நல்ல காலடா அந்த பொடியம் அந்த புள்ள இல்லைன்னா உண்மையில வந்து ஏதோ ஒரு கடவுள் தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஏதோ துணை எங்களுக்கு இருந்தது.
ஆனா இதுக்கு பிறகு எங்களால வந்து இந்த இடத்துல வந்து கழிச்சு கொள்ள இல்லாத நிலைமையா இருக்கு. நம்ம எல்லாம் போய் நிறுத்த விடணும், படுக்கணும். அதான் ஒரு ஒரு சொட்டு கூட எனக்கு ஏலாம் இருக்குன்னு சொன்னா தலை இடிக்குது. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம கிடக்கு. இது வரைக்கும் சாப்பிடல. இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கிறேன்னு சொன்னா எங்களுடைய ஓட்டோ கராச்சிக்கு முன்னுக்கு இந்த ஓட்டோ கூட இப்போ தந்தாங்கன்னு சொன்னா இது இந்த பாட்டில் ஓடிட்டு நாங்க போடுவோம். ஆனா போயிட்டு வந்து நாளைய தினம் வந்து எங்களுடைய வீடியோ என்னென்ன சொன்ன மாதிரி இந்த கை நடக்குது. இப்ப அவங்க பசி வேற சாப்பாடு வேற. சரி அப்ப நாங்க வந்துட்டு இப்ப வெளுக்கிட்டு வீட்டை வந்து போக போறோம். முகம் எல்லாமே வந்துட்டு உடைஞ்சு போயிட்டுன்னு வீட்டை போயிட்டு ஒரு நாளே வீடியோல அக்காண்ட எமோஷனலையும் காட்டுவோம் புரியும்பாடுத்து. அதான் சென்னாக்கு வந்து நாங்க எடுத்து போட்டு வார வழியில வந்து எனக்குண்டு போட்டு ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லி போட்டுதான் போட்டு வார வேளையில இப்படி ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒன்று எங்களுக்கு நடந்துள்ளது. அப்ப இதைத்தான் வந்து நாங்க எங்களால பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்தேன்னு சொன்னா வீட்டை வந்து நாங்க வெளுக்கிட்டு போக போறோம். நீங்களும் வந்துட்டு வாகனம் ஓடுற நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து இந்த ஏதாவது சொன்னா இப்ப இந்த படியல் எல்லாம் வந்துட்டு அந்த பைக்கை கண்டோன்னு ஏதோ பிளேட்ல போற மாதிரி ஒரு எண்ணத்தோட தங்கட ரோட்டு போல வந்து நினைச்சிட்டு அதை வந்துட்டு வேகமாக பாஸ்டாக வந்து ஓடுறது. அந்த ரோட்ல வர ஆக்களையும் கூட மதிக்காத அளவுக்குலாம் ஓடுறது. உண்மையில வந்து அவங்க வந்துட்டு ஒழுங்கா வந்து அவங்களுடைய காணொலிகள் வந்துட்டு ஒழுங்கான வீடியோவில் வந்து இருக்கும். அதை விட எங்களுக்கு இப்படி ஒரு இந்த நிலைமையில ஒன்று வந்திருக்காது என்ன இன்னைக்குள்ள. ஆனா இவருக்கு வந்து இப்ப கை நினைக்க ஒன்று இருக்குது. கை அந்த மடக்க நோமான எனக்கும் அதே ஒரு வேலைதான். இந்த இடத்துல காட்டிக்கொள்ளாம இருக்கேன்னு சொன்னாங்களே பாக்குற நேசிச்சு பாக்க உள்ளவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எனக்கு கை கால்லாம் வந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னா அந்த வலி வந்துட்டு ஒரு கொஞ்சம் போகத்தான் தெரியுது. அதை விட வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டெட்டோல் மாதிரி ஒரு கூழ் ஒன்று ஓடிக்கொள்ள மாதிரி ஒன்று போட்டு உறைஞ்சினார் அம்மா. அதோட ஒருக்கா உசுர் போயிட்டு வந்த போல. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த கை வந்துட்டு நடுங்கி கொண்டிருக்கு. என்னால என்ன செய்யறேன்னு கூட ஒன்றும் தெரியாம இருக்கு. சத்தியமா ஒரு சொட்டு கூட வந்துட்டு எல்லாமே இருக்கு மக்களே. நாங்க வந்து இப்ப எங்களுடைய வீட்டை வந்து போக போறோம். இதுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி என்ன வெளுக்குள்ள